அவர் சொன்ன ஜாதகப்பட அந்த பிள்ளையை நமக்கு இருக்கு. திருத்தி சொல்லக்கூடிய புத்தி வராது, அவங்க தெளிவாக்கக்கூடிய புத்தி வராது. ஆனா நம்ம தலைவரை இந்த மாதிரி இருக்குது இவனையும் சேர்த்து பேச சொல்லுது. இதே உணர்வு இருக்கும் போது அடுத்தவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா இதே போல வாசு சாஸ்திரம் என்று சொல்லி இந்த கதை இப்படி மாற்று அந்த கதை இப்படி மாற்று இதனால் இப்படி இருக்குது. வாசு சாஸ்திரங்களை பார்த்து அவங்க சொன்ன பதிவாகி அதன் வழியிலே வருது. ஆகவே தான் நல்ல வழிகளை சிந்திப்பதில்லை, யாரோ நமக்கு வழிகாட்டி அதன் நிலையை தான் நாம் செல்கின்றோம் என்று எண்ணுகின்றோம். நாம் அவர்கள் சொல்வதை நுகர்ந்தால் உயிரை பெற்றால் அரங்கநாதன், நம் அரங்கத்துக்குள் நம் உயிரை பெற்றப்புள் நாரங்கள் ஆகின்றது. ஆக எந்த குணத்தின் தன்னை எடுக்கின்றமோ அந்த உணர்வு நம்மை ஆளுகின்றது என்பதை நமது சாஸ்திர விதிகள் தெளிவாக கூறுகின்றது. ஆனால் நம்மை யார் ஆடுறது? நாம் நுகர்ந்த உணர்வு உயிரை பெற்ற உணர்வு இந்த அரங்கம் முழுவதுக்கும் இந்த நாதங்கள் பரவப்போது நாதத்துக்கு தக்க நீங்க ஒரு சின்ன பிள்ளை வச்சுக்கோங்க, ஒண்ணுமே தெரியாது. வேறு நல்ல இசைகள் ஆயிடுச்சா கூர்ந்து கவனிச்சா தன்னால உடம்பெல்லாம் ஆடும். அதே சமயத்தில் திடீர்னு பயம் என்ற உணர்வானால் அதற்கு தக்க அஞ்சுகின்றது. யார் செய்வது? நம் உயிரை பற்றிதான் அந்த உணர்வு இயக்குகின்றது. இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்படி நமது வாழ்க்கையில் இந்த உயிரினு தோன்றி இந்த புழு வரையிலும் நாம் வரும் வரையிலும் சந்தர்ப்பம் தான். இப்ப நாம ஒரு மான் பிள்ளை மேய போகின்றது. அதற்கு பார்த்த சாரதி என கண்ணால் பார்க்கின்றது. அந்த பிள்ளை பார்க்கின்றது. மானின் கண்ணின் கருவழிகள் அந்த மானின் உடலுக்கு பதிவாக்குகின்றது. மானின் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை வெளிப்படுவதை காந்த புலன் கவர்ந்து மானின் ஆன்மாவாக மாற்றுகின்றது. அந்த உயிரை பெற்றப்பில் இது புல் தனக்கு உகந்தது என்று உணர்த்துகின்றது. கண்ணால் பார்க்கின்றது. ஆனால் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனை கவர்ந்து உயிரில் மோதும் போது இந்த உணர்வை ஏற்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக மானின் உயிரான்மா இயக்கம் வீசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காண்டும் இலட்சியம். ஆகவே இந்த உணர்வின் துணை காண்டும் இழுத்து வெப்பத்தில் மோதும் போது அந்த புள்ளின் மனத்தின் உணர்ச்சிகளை உருவாக்குகின்றது. அப்ப அந்த உணர்வு வரப்படும் போது சங்கு அந்த உணர்ச்சியின் மானை அதை அழைத்து செல்லுகின்றது புள்ளிகளின் பார்த்த சாரதி. ஆகவே இதை பார்த்தது அந்த உணர்வு அடிப்படை அந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் அதை அங்கே புள்ளி இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது. ஆகவே நம் உயிர் விஷ்ணு என்றாலும் நாம் எதன் உணர்வு என்ற நிலைவோ அதன் வழி அங்கு இயக்குகின்றது. ஆனால் மானை புலி பாற்றத்தில் அதை கொடூரமாக தாக்கி உணவாக உட்கொள்ளும் உணர்வலைகள் வெளியேறுகின்றது. மான் புலியை பாற்றத்தில் அந்த கொடூரமான உணர்வுகளை அந்த மானை நுகரச் செய்கின்ற இதே கண்கள் கண்ணால் பாற்றத்தில் கருவிலே ருக்மிணி அதை இணையாக அதை இயக்கமாக பதிவாக்குகின்றது. அந்த பதிவின் தன்மை கொண்டு அந்த புலியின் உடல் என்று வரக்கூடிய உணர்வினை கவர்ந்து உயிரை மோதச் செய்கின்றது. அதை கொள்ளும் உணர்ச்சியை உயிரை பட்டத்தில் அரங்கநாதன் அந்த நாதன் இயக்க அதே சமயத்தில் அது உயிரைப்படுத்தும் போது கண்ணன் சங்கநாத ஊதியத்தின் குடிசைத்திருப்பது இந்த கண்கள் அதை முன்னே குண்டு குவிக்கப் போகின்றது என்று உணர்வை ஊற்றியத்தில் சங்கநாத ஊதியத்தின் குடிசைத்திருப்பு மானுக்கு உயிர் குரு. அப்ப உயிரை மோதியத்தின் உயிர் வழிதான் உடலை உருவாக்கியது. உடலுக்கு இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உயிரே குரு. இது தெளிவாக்குகின்றது நமது சாஸ்திரங்கள். அப்ப அங்கே குருஷேத்திற்கு நடக்கின்றது. குரு என்பது சீடர்களை காக்கும் உணர்ச்சி கொண்டது. அந்த உணர்ச்சியின் அலையில் வரப்படும் போது உடலுக்கு இருக்கும் அனைத்துக்கும் இந்த உணர்வின் எதிர்கள் தெரிகின்றது. இவ்வாறு தெரியப்படும் போது தான் தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை மானின் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளும் கண்ணுக்கு காட்டுகின்றது.
இந்த கண் வழி என்ன செய்கின்றது? பாதுகாப்பான உணர்வு வந்த பின் இதிலிருந்து தப்ப இந்த கண் ஒளியும் இடத்தை காட்டுகின்றது, நகர்ந்து செல்லுகின்றது. அப்ப ஒளியும் இடம் ஆனாலும் புலி தன்னுடைய பசிக்கு அதனுடைய கண்கள் இதை காட்டுகின்றது. அது போகும் இடமெல்லாம் அதை கொல்ல வேண்டும் என்று அதற்கும் இந்த கண் தான் வழிகாட்டுகின்றது. நான் கண்ணன் குருஷேத்திற்கு வரை வெள்ளத்தில் 2 பேருக்கும் கூடால் என்று சொல்றவன் அவன் என்று தெளிவாக கூறப்படுகின்றது. இது மகாபாரத பொருள். கண்ணன் தான் குருஷேத்திற்கு வரை வழிநடத்துகின்றது. இந்த மகாபாரத பொருள் நம்ம உடலுக்குள் சகலவிதமான உணர்வுகள் உண்டு, மானுக்குள்ளும் பல உணர்வுகள் உண்டு. இங்கே குருஷேத்திற்கு நடந்தாலும் அதன் உடலுக்குள் சென்ற மகாபாரதத்துவம் எல்லாமே சேர்த்து அதே கண்ணுக்கு வரப்போகும்போது தப்பிக்கும் மார்க்கத்தை காட்டுகின்றான் இங்கே. ஆனால் அதை கொள்வதற்கு வழியும் காட்டுகின்றான் இதே கண்ணன் தான் கண்கள். ஆனால் கண்ணனும் வெண்ணையை பெறுகிறான். ஆகவே மானின் சாந்தமான வெண்ணையை திருடி இது கொள்ள வேண்டும், உணவுக்கு ரசித்தது என்ற நிலை இங்கு வருகின்றது. இந்த புலியின் உணர்வு உயிரைப்பட்ட பின் இந்த உணர்வின் வேகங்கள் சத்தியபாமா உண்மையை உண்மை கொள்ளப் போகின்றது. இந்த உணர்வு ஆக்கிய பின் அந்த உண்மையான உணர்வை பாமா தனதாக ஆக்கிக் கொள்கின்றது. இந்த உணர்வு அது ரத்தத்தோடு கலந்த பின் ஆனால் சூரியன் வரக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம் என்ற 3 நிலையில் வெளிவருகின்றது. எப்படி 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து கடுமையான விஷத்தன்மை கவர்கின்றது. அவரை ஏற்படுத்தும் பால்வெளி மண்டலத்திலிருந்து வருவதை நமது சூரியன் கவர்கின்றது. தன் அருகிலே வரப்படும் போது தன் உடலில் உருவான பாதரசத்தால் மோதுகின்றது. இப்படி மோதிய அந்த பாதரசத்தால் வெப்பமாகி விஷம் பிரிந்து செல்கின்றது. அதே சமயத்தில் காந்தம் உருவாகின்றது. ஆனால் காந்தம் உருவான பின் கடைசியில் பிரிந்து செல்லும் விஷத்தை, பலவீனமான விஷயத்தை இந்த காந்தம் கலந்து தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. இப்படி இணைத்துக் கொண்டால் காந்தம் கவரும் சக்தி, வெப்பம் உருவாகும் சக்தி, விஷம் இயக்கும் சக்தி, இப்படி ஒரு இயக்க அணுவாக மாறுகின்றது. இது வேறுகள் தெளிவாக கூறப்படுகின்றது. இப்படி ஏற்பட்டாலும் இதை நாம் புரிந்து கொள்வதற்காக லட்சுமி நாராயணா சூரியன் காந்தத்தால் வளர்க்கப்பட்டது, வளரப்பட்டது சூரியன். ஆனால் உலகினை இயக்குகின்றது. நாராயணன் மறு அவதாரம் மறுபடியும் மோதலாகி வெப்பமாகின்றது. ஆகவே இது விஷ்ணு ஆகின்றது. ஆக வெப்பமாகும் போது வெப்பத்தில் இருந்துதான் ஈர்க்கும் காந்தமாகின்றது. அதனால்தான் காந்தத்தால் கவரப்பட்ட சூரியன் ஸ்ரீதேவி, கவர்ந்து கொண்ட உணர்வு உறவாகும் போது பூமி. ஆகவே நாராயணுக்கு 2 மனைவி. இந்த சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கூறப்படுகின்றன. இங்கே மறுபடியும் வெப்பமாகும் போது வெப்பத்தால் விஷ்ணு நகர்ந்து சென்ற பின் இந்த ஈர்க்கும் சக்தி வருகின்றது. நான் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆகவே இதன் வெப்பத்தால் இது தாங்கும் இந்த பூதேவி, இந்த உணர்வு கொண்டு தான் ஈர்க்கும் சக்தி ஸ்ரீதேவி. ஆக விஷ்ணுவுக்கு 2 சக்திகள், 2 மனைவி என்று சொல்வார்கள். அதனால் நாம் புரிந்து போக வேண்டும். எந்த இயற்கை உண்மை இயக்கங்களை நம்மை நாம் அறிதல் மனிதனுக்கு உண்டு. மனிதனில் இது உணரவில்லை, இது அறிய முடியவில்லை என்றால் மீண்டும் வளர்த்துப்படி நாம் எப்படி வளர்ச்சி பெற்றமோ சந்தர்ப்பம் வேதனை பொருளை பார்த்து நாம் பாசத்தானால் வேதனை நமக்கு வளர்ச்சி மீண்டும் கீழே போடும். கோபப்படுவதை பார்த்தா குடிக்கும் புலியாகவும் மாறுகின்றோம். இது எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு இது வலுவோம். அதன் வழி நம்மை அழைத்து செல்லும் இந்த உயிர். ஏனென்றால் மனித 6வது அறிவு கொண்ட பின் இதுதான் நம்ம இயற்கை என்று தெரிந்து கொண்டவன் தான் இந்த உண்மையை சொல்லுகின்றான். அதை நாம் உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க தவறினால் மனிதனை உருவாக்கிய உயிரின் தண்ணி வேதனை, விருப்பு, கோபம், குரோதம் இதை போன்ற உணர்வுகள் நாம் தொடக்க தவறினால் நம்மை அது கவர்ந்து மனித நிலையை இழக்க நேரும். இதற்குத்தான் இப்ப சொல்றேன். இந்த விஷ்ணு என்ற நிலைகளில் வானத்தில் அதே சமயத்தில் இங்கே நம்ம பூமிக்கு வருகின்றது. காந்தம் கவரும் சக்தி
விஷம் இயக்கும் சக்தி, வெப்பம் உருவாகும் சக்தி. என்றாலும் அந்த இயக்க சக்தியான அணுக்கள் விடப்படும் போது இந்த புலியின் உணர்வை அது கவர்ந்து விடுகின்றது. அது வலிமையானது. வெறிப்பொழுது அதன் உணரை கொண்டு தாக்க வல்லமை பெற்றது. இதற்காண்டி அதை கவர்ந்து கொண்ட பின் இந்த காந்தம் இந்த காரமான உணர்ச்சியை அவர் நுகர்ந்து கொண்டால் வாலி. அதனால் வலிமையான நிலையில் பெறுவதனால் அதற்கு பேர் இந்த கடுமையான உணர்வை நாம் உணர்வதற்க வாலி என்ற நிலையில், அதற்கு அர்ஜுனன் வலிமை கொண்டவன் என்ற நிலையை கொண்டுள்ளார். அப்படி அந்த கவர்ந்து கொண்டால் அதே அணு காந்தம் கவர்ந்து தன்னுடைய எடுத்து கொண்டு பரப்பிடணும். பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த புலியின் உணர்வை தனக்குள் இணைத்துக் கொண்டதோ இதோடு சேர்த்த இந்த விஷம் அவன் உணர்ச்சிகளை இயக்கும். அந்த உணர்ச்சியை இயக்கவில்லை என்றால் இந்த அணுக்கு செயலில்லை. ஆனால் எந்த சத்தின் தன்மை கொண்டதோ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த புலியின் உணர்ச்சியின் ஞானமாக அது எதை செயல்பட்டதோ அதன் இயக்கமாக தான் இயக்கம் என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரம். இப்படி இந்த மான் அந்த புலியின் உணர்வை நுகரப்படும் போது அந்த உயிரை பற்றப்பின் அபாய குரல் எழுப்புகின்றது. அந்த உணர்ச்சியில் வேகமாக அந்த சங்கு சக்கரம் அந்த உணர்ச்சியில் சுழல்கின்றது. உயிரைப்பட்ட பின் அந்த புலியின் உணர்வை இது கவர்ந்து கொண்ட பின் உணர்ச்சியில் உமிழ்நீராக மாறுகின்றது. அந்த உமிழ்நீர்கள் அது ஆகிற நிறப்பெருப்பில் இருக்கக்கூடிய அணுக்களில் இணைகின்றது. இதற்கொப்ப அந்த உணர்வின் தன்மை மாற்றப்பட்டு இது இயக்க உடலுக்குள் சென்ற பின் இந்த உணர்வின் தன்மை சேர்த்து அந்த இரத்தத்துடன் கலந்து அந்த மானின் உடலுக்குள் இருக்கக்கூடிய மானி உருவாக்கிய அணுக்களில் இந்த இயக்க அணுக்குள் சேர்ந்து விடுகின்றது. அது சேர்ந்து கொண்ட பின் அந்த சாந்தத்தை மாற்றி இந்த கார உணர்ச்சிகளை சேர்க்கும் தன்மைதான் குறிவைத்து தாக்குகின்றான் அர்ஜுனன். ஆக தாக்கிய பின் குறித்தவரால் அர்ஜுனன் மட்டும். ஆக இது தாக்கிய பின் அந்த மானின் உருவாக்கிய அந்த அணுக்களுக்கு அந்த காந்தத்தினால்தான் கவர்கின்றது. இப்போ இதை இணைத்து தன்னுடன் இணைத்தவன் சகாதேவன் இணைத்துக் கொள்கின்றது. இணைத்துக் கொண்ட பின் அந்த சாந்தமான மானின் உணர்ச்சிக்குள் இது சேர்த்துக் கொண்ட பின் அது இணைந்து கொண்ட பின் நகுலன் இந்த புலி போன்ற உணர்வை ரூபமாக்கும் அணுவின் தன்மை அங்கு உருவாகின்றது நகுலன். ஆகவே மானின் உணர்வை உருவாக்கிய இந்த உணர்வுகள் அதன் உடலுக்குள் இது உருவானால் பீமன் மற்ற மானின் ரூபத்தை மாற்றி எதை கொண்டதோ அதன் வலுக்கொண்டு இயக்கம் என்று பொருள். இதையெல்லாம் வேதங்களில் நாதங்கள் என்றால் என்ன, அது உணர்வுக்கு பொறியை எப்படி உண்டாகின்றது, அது இயக்க சக்தியில் எப்படி உருவாகின்றது என்பதனை அணியின் இயக்கத்தை அறிந்ததனால் அகசின் என்றும் அதனை அகண்ட அண்டத்தை உணர்ந்தவன் உணர்ந்த நிறைவு கொண்டு அவனிந்த பிறவியில் இத்தகைய இருளின் நீக்கி உயிரிப்பதை உணர்வை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலானவன் மீண்டும் நிலை கொண்டிருக்கின்றான் வேகா நிலையாக. அதை நாம் பருகுவதற்குத்தான் இப்ப இந்த உண்மையை நாம் உணர்ந்து இந்த நாளைக்கு அணுகுண்டு போட்டாலும் தேர்ந்து நாளைக்கு நீங்க எங்க போறீங்கன்னா அந்த விஷயம் தாக்கியது மீண்டும் புழுவா பூச்சியா பிறக்கப்படும். இதை தாக்கினாலும் அவன் கதிரீக்கங்களையும் தாங்கும் சக்தி உயிருக்குண்டு. இதேபோல் நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த வீரிய சக்தி ஊட்ட வேண்டும். இதை வென்று பழகியது திரு நட்சத்திரம். அதை உணர்வை சிறுகளவாக ஏற்றுக்கொண்டால் பெற்று உணவு கருகினாலும் பெரிய அந்த உணவுகள் நிலையை இணைந்து உயிரின் முன்பே இந்த திரு நட்சத்திரமாக வீரா நிலையாக ஒளியின் மனம் திறந்து இல்லை என்றால் நமக்கு போயாச்சுன்னா கதிர் இயக்கம் துணுக்கு சாதனம் சீக்கிரம் நடக்க போகுது. 2004 இதெல்லாம் நடந்து தீரும். என் சொத்து என் சொகம் என் உணவு என் பிள்ளை இல்லைன்னா எங்க போகும் தெரியாது. அந்த காஷ்மீர் பார்டர்ல இருக்குன்னு பார்த்தோம்னா என்ன அவசரப்படுறாங்க, என்ன தள்ளப்படுறாங்க. இதை போல இருக்கக்கூடிய காலங்களில் நாம் எதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்றோம். ஆகவே இடையே ஆனப்பின் புலி தன்னுடைய பசிக்கு கொண்டு சாப்பிடுகின்றது. மான் உயிராண்மை வெளியிடப்பும் போது கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக செய்கின்றான். அதை பார்த்த சார் எதை நுகர்ந்தவோ
அதற்கு சாரதியாக சென்றது. ஆனால் புலியின் உயிர் இருந்த பின் அர்ஜுனன் வலிமையானது. அதன் வலிமையான கொண்டு இந்த உயிர் வெளியே செல்லும் போது இதற்கு இந்த கண் எதிர்கூர்மையை பார்த்தது சாரதியாக சென்று புலியின் உடலுக்கு போய் யோஜனை கூறும். அந்த வியூகத்தை தவிர்த்து அதனுள் சென்று நீ அறிவார்கள் என்று நீ மானா இருக்கின்றாய். அதனால இந்த உடலை பிறந்தப்ப நீ புலியாக பிறக்கப் போகின்றார். ஆக உடல் தான் மாறுகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, எதுவும் இறப்பதில்லை. ஆக இது சாகாக்களை இதை வளர்த்துக் கொள்வதாக உணர்வு. ஆனால் உயிரை மிக நிலை என்ற நிலை அந்த இடத்துல தெளிவாக கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த உடல் விட்டு சென்ற பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்ற பின் அதன் உணர்வை கொண்டு புலிக்குட்டியாக மாறுகின்றது. புலிக்குட்டியான ஒருபாடு என்ன செய்து தர்மன் என்ன செய்ய எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய வேலைதான். போது அவரோட சேர்த்தப்ப அது தர்மன் ஆகிவிடுகிறது. இந்த புலனறிவின் இயக்கத்தின் தன்மை எது உருவருகின்றதோ அதன் நிலையை எப்படி செய்கின்றது. அதே சமயத்தில் விநாயகர் தத்துவத்தில் மான் புள்ளை பார்க்கின்றது. அதை பார்த்தவுடன் மூசிக சுவாசிக்கின்ற மூசிக வாகனம் அப்ப அதை சுவாசித்து உணர்வு வாகனமாக செல்கின்றது. ஆனால் புலியை மான் பார்க்கின்றது. ஆனால் மான் அந்த புலியின் உணர்ச்சி இந்த உடலுக்குள்ள கணங்களுக்கு இதையெல்லாம் அடக்கி அரசாங்க கண்ணை பற்றி கணங்களுக்கு கைதறியாகி வருகின்றது. மானத்திற்பாடு என்ன செய்வது? மான விட்டு வெளியில் வந்த பின் அரசு சொன்னபடி அதன் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக அதன் சொன்னபடி அதன் வழி அது ரூபம் பெறுகின்றது. கணை பற்றி இதைத்தான் சிவ தத்துவத்தில் பார்வதி பஜே பார்வைப்பட்டவரின் மாணவர்கள் வந்து புலியுணர்வு உயிரிழப்பட்டவன் பார்வதி பஜே அரகரா அதன் அடிப்படையில் சுழன்று அதை நகர்ந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்துகின்றார். அந்த சுமையம் அரகரா சம்போ மகாதேவன். ஆனால் புலியின் உணர்வு சென்றாலும் சந்தித்த சந்தர்ப்பத்தை இந்த உயிர் அதன் வழி அதை உருவாக்குகின்றது. பாடல்கள் எல்லாம் பாடிப்பான ஞானிகளும் புரிவதற்கு செய்திருந்தாலும் பார்வதி அரகரா சம்போ மகாதேவன் நாம் சொல்லுகிறோமே தவிர எதனால சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க தெரியாது. இதை நாம் புரிந்து கொள்வது. நம்ம கண்ணை பார்க்கிறோம், புலியின் உணர்வு மான் பார்த்த உடனே அந்த உணர்வு பகுதி அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது. அப்ப அந்த உணர்ச்சியில் அரகரா அது உடல் முழுவதுக்கும் பரவி அதற்கு தக்க வழியை காட்டணும். தப்பித்து ஓட எண்ணுகின்றது. இருந்தாலும் அந்த சம்பவத்தை சந்தித்த சம்பவ மகாதேவன் சந்தித்து அதை நிலையை உருவாக்கி விடுகின்றான் உறுதி. அதன் உயிர் நான் மகாதேவன். எல்லாருக்கும் கடவுளுக்கு பேர் எல்லாம் அந்த சந்தர்ப்பத்திற்கு எது முன்னின்றி எது இயக்குகின்றால்தான் கடவுள். ஆகவே அதற்கு தக்க காரணப்பேரை வைக்கின்றார். சந்தர்ப்பத்தக்க காரணப்பேரை வைத்து நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் வைக்கின்றார். உயிர் விஷ்ணு என்றால் உடலுக்குள் இயக்கிறது விஷ்ணு என்றால் எங்கே இருக்கிற நாம் நினைக்கிறோம். நம் உயிரின் இயக்கத்தை வீசன் என்றும் நாம் நகர்ந்து அந்த சப்தங்களோட நான் சங்க கையில கொடுத்து சக்கரத்தை போட்டு சங்க சக்கரதாரின்னு சொல்றோம். நம்ம உயிர் அந்த சப்தத்தை வச்சு நம்ம எப்படி இயக்கிறது நம்ம உயிர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்ச உருவத்தை காட்டணும். இது துவைடம். ஆக வந்து நான் முகன் உணர்வு அத்வைதம் வெளியிடப்பட்டதை விசிஷ்டம் அந்த உணர்ச்சியை இயக்குகிறது. அந்த உடன் தன் உடனாகும்போது துவைடம் எதன் உணர்ச்சியின் தன்னை ஏற்படுகின்றதோ அதற்கு தக்க இந்த உடல் உருவாகும். வேதங்கள் தெளிவாக கூறுகின்றது. நாதங்கள் இயக்கம் என்று இதையெல்லாம் நாம் புரிந்து நம்ம வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லும். ஆகவே இதை போல பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற ஒரு படி முன்னேறுகின்றது. அழுக்கு தண்ணீர் நன்னீரை உதவுன எப்படி அழுக்கு தண்ணீர் குறையும் இதே போல ஒவ்வொரு உடலையும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு குறைந்து 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 கடைசியில பண்டியாக உருவாக்குகின்றோம். இதே உயிர்தான் நம் பண்டியிலிருந்து வந்து நம் பண்டி ஆணவப்பால் தான் தீமையை நீக்கக்கூடிய ஒவ்வொரு பருவென்றும் அந்த பண்டி என்ன செய்து சாக்கடை உள்ள நாட்டுக்கெல்லாம் தன் உணவாக நீக்குகின்றது. அதற்குள் மறைந்த சுவையான உணவுகளை நுகர வேண்டும். அப்ப அந்த சுவையான உணர்வு சீதா ராமா அந்த சொல்லுகள் வருகின்றது. ஆகவே நாராயணன் மறு அவதாரம் சீதாராமன். ஆக உயிரின் தன்மை எப்படி உருவானதோ நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன்.
அப்ப சீதாராமன் என்பது அந்த சுவையான உணவு தனக்கு எண்ணங்களை எடுத்து அதன் உணவுகள் தன் உடலை அணுக்களாக்கப்படும் போது உயிரை போலவே இந்த ஜீவ அணு உருவாகின்றது. அந்த சுவை மட்டும்தான் நீக்குகின்றது, சுவை மட்டும்தான் பெறுகின்றது, தீயை நீக்குகின்றது. நான் சீதாராமா விஷ்ணு, உயிர் விஷ்ணு. நாம் அதை சுவைத்து அந்த உணர்வின் தன்மை எடுக்கப்படும் போது உயிரை போலவே ஜீவ அணுவாகின் மருந்து விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். அப்ப அந்த உடல் அணிசி தீமையை நீக்க உணர்வு விளைகின்றது. ஆகவே உயிர் தெளிவானது ஒளியில் பொருட்படுகின்றது. ஆக அந்த சுவை என்ற உணர்வு தீமையை நீக்கி அந்த ஞானத்தை அறியும் பருவம் இங்கே வருகின்றது, வலிமையும் பெறுகின்றது. வராகன் பல கொடுமைகளை நீக்கி நல்ல உணர்வை பெற முடியும் என்பதற்குத்தான் அதற்கு காரணக்கரை வச்சு பண்டி உடலை போட்டு மனித உடலை போட்டு பண்டிதலை போட்டு வராகன் என்ற நிலை காட்டும். இப்படியெல்லாம் நம்ம வந்த உணர்வு நம்ம புரிந்து கொள்ளும். இது உருவாக்கி யார்? நம் உயிர் தெளிவாக்கப்படுகின்றது. அப்போ அந்த உடலிலே பல கோடி எத்தனையோ உடல்களே எத்தனையோ இம்சையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற நிலை கொண்டு அதன் வலிமையால் தீமையை நீக்கும் வலிமை பெறுகின்றது. சாக்கடைக்குள் எப்படி நாட்டத்தை பிளந்து நல்ல உணர்வு வாழ்நாள் முழுவதும் அறிவை சேர்க்கின்றது. அப்ப பண்டிகையின் வாழ்க்கையில் நாம் அழுக்கு தண்ணி நன்னீரை விட்டால் எப்படி மாறுகின்றதோ இதே போல தீமைகள் அது குறைந்து அதற்குண்டான வலு இல்லை என்ற போது அந்த இயக்கத்திற்கு வெளிவந்து விடுகின்றது. இந்த உயிர் வந்த பின் அதற்கு தக்க இந்த பொறிகளை உண்டாக்கி மனிதனை உருவாக்குகின்றது. மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. பின் நம் உடல்கள் நஞ்சு என்றால் அதை சமப்படுத்தும் தன்மை வருகின்றது. நஞ்சை அடக்கி ஆட்சி புரியும் மனிதன் ஆரவழிகள் பரசுராம் என்ற நிலை வருகின்றது. இப்படி நமது வாழ்க்கை பலருடைய உணர்வு பலவிதமான உணர்வுகள் நாம் உணரப்படும் போது பலராம் பல எண்ணங்கள் நமக்கு உருவாகின்றது. ஆக பல உணர்வுகள் அதிகம் தன்மை வருகின்றது. இப்போ ஒரு நோயாளி வேதனைப்படுகிறார் என்றால் நாம் அன்பும் பண்பும் படுவும் அவனை சமப்படுத்தும் உணர்வு நாம் வந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய மனம் வந்தாலும் முதல்ல அவனுடைய வலிமையான உணர்வுகளை நாம் நுகர்ந்து விடுகின்றோம். அது வாடி. ஆக அவன் உடலே பல நிலைகளாகி உடல் நலிகின்றது, நலிந்த உணர்வாகின்றது. நாம் இறக்கம் ஈகை பண்பு பரிபுடன் அதை பார்க்கின்றோம். அவனை உற்று நோக்கியத்தில் நாமும் சோர்வடைகின்றோம். அவன் மேல் இறக்கத்தால் உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்கின்றோம். ஆனால் அதே உணர்வு நம் உடலுக்குள் வந்தவுடனே வீழப்பட்ட பின் வாழி நாம் அந்த சந்தோஷமான இருக்க நாம் செய்வோம். நாம் சந்தோஷமா இருக்க முடிகின்றதா? அதை சொன்னதும் வேதனைப்படம் கேட்ட உடனே நீங்க இந்த சந்தோஷத்தை காண முடிகின்றதா? நீங்க அழுகையினால் வேதனை பாரு அடிப்படை பாரு மிருகமா இருக்கிற இறக்கமா இருக்கிற அழுகையை கண்டுதான் அந்த கொலைதான் நினைச்சு அடிச்சு போட்டு அப்படின்னு நிமிந்து பார்த்துக்கிச்சு. கொலைகாரன் அஞ்சுவதில்லை, ஆனால் அதை சொல்லி கொலை செய்யும்போது பார்த்தாங்க நாம் அஞ்சு. அப்ப அந்த வேதனை உணர்வு நாம் நுகர்கின்றோம். ஆனால் அசுர உணர்வு கொண்டு அவனுக்கு விளைந்தது. அந்த அசுர உணர்வு அவனுடனே விளையப்படும் போது என்ன செய்கின்றது? அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் சாகின்றது. ஆக மிருகத்துக்கு உணர்வு இங்கே வளர்கின்றது. மிருகம் எப்படி மற்றொன்றைய அசுர உணர்வு கொண்டு தாக்குகின்றதோ இந்த அந்த நிலையை பார்த்தான் என்றால் இவன் மிருகத்துக்கு அடிவோடு எழுகின்றான். இறக்கமற்ற கொண்டு கொள்ளி அடிக்கிறான், கொலை பண்றான் சொல்றான் பாருங்க. இவனெல்லாம் இன்னைக்கு அவன் எங்க போறான்னா எழுத பாருங்க. ஆனால் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு போயிடும். இதை நாம் செய்ததெல்லாம் நம்ம உயிர் என்ன செய்யும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். நாம் எந்தெந்த வழியில செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு யார் சொல்றது? அடிச்சு கொலை பண்ற ரசித்தான் அடுத்து அவன் பல பாரு இந்த உயிர் நீ ரசித்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் ஜமன் தண்டனை. ஒருத்தரை வேதனைப்படுத்தி இந்த உணர்வின் தன்மை தரக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வு எமன் எருமையிலாரான் எருமையிலாரான் சிந்தனையற்ற நிலையில் செய்யப்படும் போது அவன் தொடர்ந்து இந்த பாசாலைகள் வரப்படும் போது இந்த உடலை விட்டு சென்ற பின் எதன் உணர்வோ அதன் வழி அழைத்து சென்று இந்த உயிர் அதற்கு தக்க உடலை கொடுக்கும் என்று காவிய பிழைப்பு காரணத்தை வைத்து காட்டுறாங்க. அதையும் நாம் புரிந்துவிட வழியில் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த மொழிக்கு அடுத்தாகவே
நாம் இப்ப பாம்பு என்ன செய்வது, எத்தனை வேதனை தொற்று நகர்ந்து கொள்ளும். அவன் வேதனையை ரசித்தான், நாளை பாம்பாக பிறப்பான். ஒழுங்கே வாழ வேண்டும், சாப்பிட வேண்டும், நரக வேதனை தொட்டுதான் வழங்க வேண்டும். சொல்றது கட்டமாக அப்ப நரகுலத்துக்கு செய்வ அன்னைக்கு இந்த மந்திர காலி இந்த காலி அது இதுன்னு சொல்லி போட்டு ஏமாற்றி சில இதுகளை செய்வாங்க சில பேர். அந்த காலி விஷயம் இந்த காலி விஷயம் இருக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் மனித உடல்ல அதனால் உருவாக்கப்பட்ட நிலையில் நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் பெரிய உணர்வு என்ன செய்யும், இந்த உயிர் அதன் அழைச்சி செல்லும். இதுதான் அறியாமை. அது காலி என்ற நிலையோ மாறி என்ற நிலையோ இப்படி எங்கேயுமே அது பிறக்கவில்லை. ஆக நாம் புலந்து உள்ளவருக்கு ரூபத்தை காட்டி துவைரம் அதுக்கும் நாங்கள் வழியை காட்டுகின்றன. ஆக நமக்குள் என்ன செய்வது இப்படி இப்ப நாம் பரசுராம் என்ற நிலைக்கு வந்த பின் நாம பலருடைய எண்ணங்கள் எடுக்கும்போது வேதனை என்று உணர்வு வருது. அந்த உடலுக்குள் வேதனை பாருங்கள். மடி மீது இறையை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் இறைமையினை பிளந்தான். சூரியன் தன் அருகிலே வரப்படும் ஒரு பாதரசத்தால் மோதி விஷத்தை பிளந்து விடுகின்றது. கலர் 6 ஒளி 7. ஆக மனிதன் அறிவு 6 7 ஒளி 7. ஆக ஈரியை லோகத்தில் வெந்தவன் வின் சென்றான் என்று எந்த விண்ணிலே உயிரினை தோன்றதோ அதன் உணர்வு எதனை கவர்ந்தோ இந்த தாவரம் இதன் அறிவாக உயிரை சொல்ல உணர்வு அறிவாக ஒளியாக உயிர்நிலை பெறுவதால் ஈரியை லோகத்தில் வெந்தவன் வின் சென்றான் என்ற நிலையை சாசனம் தெரிவிக்கிறான். மேல அசுமேத யாகத்தை நடத்துறதுக்காக வேண்டி பசுமாடு வச்சிருந்தேன். ஸ்ரீராமாயணத்தில் வரும் குதிரை மாடு எல்லாம் ஒண்ணுக்கு ஒவ்வொரு இதை சொல்றாங்க. குதிரை காணாந்து வச்சிருந்தாங்க, மாடு காணாந்து வச்சிருந்தாங்க. அதுக்காக வேண்டி மனுஷனை தான் கடைசியில் நரபலி தான் கொடுக்கணும், அதுக்காக போனாங்க. நிறைய இருக்குது, ஒன்னும் ரெண்டாங்க நிறைய இருக்கு, சொல்ல வேண்டாங்க. அது மாதிரி இதுக்கு பதில் இதை விட்ட நாமும் மந்திரம் செய்தாங்க என்ன இதெல்லாம் செய்தாங்க வைப்போம். அதனால வேண்டாம். அதனால இந்த மாதிரி காணாம போச்சுன்னா கீழே பூமி கீழே எத்தனையோ பார்த்தோம் கிடைக்கல, மேலையும் பார்த்தோம் கிடைக்கல. கடைசியில நம்ம விஸ்வாமித்திர தங்கச்சிகிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல 3 பசங்க இருக்கிறாங்க, ஒரு மாடு பசுமாடு வச்சுன்னு காணாம போச்சு, வேணும் உங்களுக்கு எத்தனை மாடு வேணாலும் வாங்கி தர்றேன். பையன் இல்லாம உலகத்துக்கு அந்த யாகம் இதாகி போச்சுன்னா வெகு சேதம் ஆகி போகும். அதனால சொல்லணும். அவன் மூத்தவன் நினைச்சிட்டு அப்ப எடுத்துக்கிட்டேன், அவன் மூத்தவனை கொடுக்க மாட்டேன்ட்டு, தாயவே நான் இலைவிட கொடுக்க மாட்டேன். ஆக நடுவன் மட்டும் என்ன கூப்பிட்டு விடுங்க. அவனை கூப்பிட்டு வந்தவன் என்ன போச்சு, நீங்க நரபலியிடன்னு கூப்பிட்டு வர்றாங்க. அப்ப விஸ்வாமித்திர பார்த்துக்கிறாங்க, மாமா மூத்தவன் அண்ணனே அப்பா எடுத்துக்கிட்டாரு, தந்தையை அம்மா எடுத்துக்கிட்டு நீங்க நரபலிக்கு அனுப்புறாங்க, என்னை காப்பாற்றுவீங்க. அப்பத்தான் மகன் கூப்பிடுறாரு, எல்லாரும் கூப்பிடுறாரு. உங்க அத்தை மகன் இன்னைக்கு நரபலிக்கு நீங்க 4 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தப்ப ஏத்துக்குங்க அப்படின்னு. அவன் என்ன செய்யறான், உங்க அக்கா மகனுக்காக நாயா நரபலியை போய் சிரிக்கிறாங்க. உடனே சாபம் தெரிஞ்சு நீ நாயா போ அப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்டா 4 பேர் அதிகமா சொல்றாங்க, உங்க தங்கச்சி பையனை காப்பாற்றணும், அதுக்கு நாங்க பலி எடுமாங்க. இவங்க வந்து சாபம் விட்டுறாரு. உடனே அவர் சொன்னபடி கேட்கணும், சாபம் விடுறதுதான் அவருடைய வேலை. ஆனால் அவன் பார்க்கணும், நினைச்சு நானே போயிடுறேன் அப்படிங்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு பல மாமிசங்களை கொடுப்பாங்க, சோமபானம் என்ற முறையை கொடுப்பாங்க, இந்த மந்திரங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதையே கேட்டு தர்ப பொருளை வைப்பாங்க, கீழே தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நான் சொல்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீ சொர்க்கம் போகலாம், அவங்க சொன்ன மந்திரத்துக்கு போனீங்கன்னா உன்னை ஆதியா பிடிச்சு ஆட்டுவாங்க. யாகத்தை பற்றி வீட்டுகள் யாகம் செய்யறது நம்ம எவ்வளவு பெரிய மோசங்கிறது பின்னாடி தெரியும். யாகத்தை செய்து பாவத்தை செய்யறது எல்லாம் மந்திரத்தால் நம்ம புகையில விட்டுறோம். நம்ம செத்தவருக்காக வீட்டு முடிச்சு இந்த மண் இருக்குல்ல கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப நம்ம இப்ப பழைய கொடுத்தால முடியும், இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். அமாவாசை அன்னைக்கு முதியவருக்கு சாப்பாடு வச்சு கூப்பிடுவோம். நாளைக்கு சமயத்தில் விசேஷம் எல்லாரும் இந்த பற்று இருப்பாங்க. அன்னைக்கு இதை வச்சு இதுக்கு வேண்டிய இந்த மந்திரம், அதுக்கு வேண்டிய சாப்பாடு, நீங்க எந்தெந்த பற்றி வந்தீங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிடிச்சதுல மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பதிவுகள் அமைச்சனா மந்திரத்தை ஜெயிட்டோம். நீங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க நினைப்பீங்க, நீங்க பாப்பா தம்பி அப்படின்னு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கோம்.
என்ன இந்த மந்திரத்தோட குடிச்ச சாப்பாடு முன்னாடி எடுத்துக்கிட்டது. அதை எடுத்து கொஞ்சம் மண்ணை எடுத்து அதில் சில ஒளியை எடுத்து வீட்டில் போட்டுரும். என்ன செய்ய உங்களுக்கு நிறைய தடுமாற வைப்பாங்க. உங்ககிட்ட ஜூஸிங் கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட காசு வாங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆசாமி ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர்